இன்னைக்கு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான பலன் என்னன்னு டாரோ கார்டு மூலமாக இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கான கார்டை பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்க்குறவங்களில் நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது யாராவது ஒரு நபராக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத குணமாக கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வேற ஏதோ ஒரு விஷயமா கூட இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது வேணுங்கிறதுக்காக அதை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதே சமயம் அது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டத்தையும் கொடுக்குது, பாரத்தையும் உங்களுக்கு கொடுக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட எனக்கு இது வேணும்னு சொல்லி அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதில் இருந்து வெளியில் வாங்க. அது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குது, அது வேண்டாங்கிறது உங்கள் மனசுக்கே தெரியுது. இருந்தாலும் ஏன் விடாப்புடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? நேற்றுமே நம்ம சேனலில் நேற்றைய நாளுக்கான பலனில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். அந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கும் இந்த கார்டு நமக்கு வந்திருக்கு. தயவு செஞ்சு எதை நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கீங்களோ, உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையில்லையோ அதை தூக்கி போடுங்க. அந்த விஷயத்தில் இருந்து மேபி அந்த பர்சன் கிட்ட இருந்து வெளியில் வாங்க. இப்போ நடக்கக்கூடிய மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும்னே சொல்லலாம். அதனால் இப்போ பெயினாக இருக்குது, வலிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாற்றத்தை ஏற்றுக்காம விட்டுறாதீங்கிறதான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது பெய்டு கன்சல்டேஷன், ஃப்ரீ கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஐ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உங்கள் மனசுக்குள்ளே எதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணுங்கிறதையும் மறக்காமல் யோசிங்க.